ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்றைக்கி நம்ம புத்தாண்டின் சிறப்பாக கொண்டாட அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். கேரமல் சாபுதானா பாயசம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த புத்தாண்டுக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி சாபுதானாவை நான் 1 ஹவர் தண்ணியில் ஊற போட்டிருக்கேங்க. ஜஸ்ட் வறுக்கலாம் வேண்டாம், 1 ஹவர் ஊற போட்டால் போதும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை ஃபஸ்ட்டு வறுத்துடலாம் நெய்யில். முந்திரி நல்லா வறுத்துன்றாச்சு. போதும், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 3 கப்பு பால் சேர்த்துட்டுருக்கேன். இந்த மாதிரி 200 ml கிளாஸ் எடுத்துட்டுருக்கேன். இதெல்லாம் 3 கப்பு பால், காய்ச்சாத பால் தான் எடுத்துட்டுருக்கேன். இப்போ நான் பால் நல்லா காயட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பால் நல்லா காஞ்சிடுத்துங்க. ஒரு 5 minutes ஆகும், அவ்வளோதான் பால் காயறதுக்கு. இப்போ நான் இதில் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம இந்த ஊற வச்ச சாபுதானாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சு நல்லா கெட்டி ஆகட்டும். இந்த சாபுதானா போட்டிருக்கோம்ல, நல்லா வெந்து பால்லே நல்லா வெந்து நல்லா கெட்டி ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இப்படி கைவிடாத கலர் இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியுங்க, நல்லா பால் கொதிச்செடுத்து அந்த நல்லா கெட்டியாகிடுது. நம்ம போட்ட ஜவ்வரிசி எல்லாமே நல்லா இதில் பாலில் வெந்துடுது. நல்லா அந்த பாலோட அளவும் கம்மியாகிடுது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா கெட்டியாகிடுது. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதை இறக்கி வச்சுட்டு இப்போது வேறு ஒரு கடாயில் சுகர் வந்து 1/2 கப் சுகர் எடுத்துட்டுருக்கேன். நான் இந்த கிளாஸ் காட்டினேன் இல்லையா, இந்த கிளாஸில் 1/2 கப் இதுதான் மெஷர்மெண்ட்டு. இதால் நான் 3 டம்ளர் பால் எடுத்துட்டேன். ஸோ இதால் 1/2 கப்பு சுகர் எடுத்துக்கிறேன். இப்போ இதை கேரமலைஸ் பண்ணிடலாம். சிம்லேயே இருக்கட்டும். நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வீடியோவில். கொஞ்சம் ஒரு 5 minutes நல்லா ஆகிடும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியுங்க, சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சுங்க. இந்த கலரும் பார்த்திங்கன்னா ப்ரௌனாக இருக்குது. பார்த்திங்களா, வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இந்த மில்க் இந்த ஜவ்வரிசி மில்க் மிக்சரை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ கை விடாமல் நல்லா கலரிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. அந்த சுகர் சிரப்போட இந்த மில்க் மிக்சர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலர், நல்ல சூப்பர் கலர் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில். இப்போ நான் வந்து சர்விங் பவுல் எடுத்து காட்டுறேன். தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் கேரமல் சாபுதானா பாயசம் ரெடி. ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ பிரைட்டாக நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது
நான் இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தேன், நெய்யில் வறுத்து வச்சுருந்தேன் முந்திரி திராட்சையை ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியுங்க, நல்லா திக்காக சூப்பரான பாயசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.